உப்புமாவுக்கு தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? செம்ம காம்பினேஷனுங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேச்சுலருக்கான ஒரு அருமையான ரெசிபின்னு சொல்லுவேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு அப்படி இருக்கும். ஸோ முதல்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1.5 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அப்புறமா 4 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது. முக்கியமான விஷயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டுருங்க. கருவேப்பிலை தாராளமாக போட்டு நல்லா வதக்குங்க. நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. மசாலான்னு சொல்லிட்டு நம்ம நிறையா போட போகிறதில்ல. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு தேவைக்கேற்ப. ஆட் பண்ணியிருக்கிற மசாலாவில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே போட்டுருங்க. உப்புமாவுக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்போம். ஒரு வாட்டி இந்த தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணும். நான் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணேன், என் வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சிங்க. என் மனசு ஃபுல்லாக நிறையணுன்னா நீங்கள் என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது சேஞ்ச் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட். ஐம் ஹாப்பி டு இம்ப்ளிமெண்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.